राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंद गोप महाराज की जय। जय बोलो यशोदा मैया की जय। जय बोलो नंद गोकुल की जय। நந்த கோகுலம் அழகான அனுபவங்களை நாம் அனுபவிச்சு கொண்டு இருக்கோம். முதல்ல முக்கியமாக சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தேன் இல்லையா, அதற்கான பதிலை சொல்லிடுவோம். இந்த திருநாவர்த்த மோக்ஷம் அப்படின்ற அந்த அத்தியாயம் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே தசமஸ்கந்தே பூர்வார்த்தே, தசமஸ்கந்தே 10வது அத்தியாயத்தில் பூர்வ அர்த்தே முன்பாதியில் திருநாவர்த்த மோக்ஷோ நாம திருநாவர்த்தன் மோக்ஷம் அடைகின்ற பெயருள்ள சப்தமோத்தியாய 7வது அத்தியாயம் பாகவதம் தசமஸ்கந்தம் முதல் பகுதி. அதில் 7வது அத்தியாயத்தில் திருநாவர்த்த மோக்ஷமானது சொல்லப்பட்டு உள்ளது. இது பாகவத்தில். ரைட். அடுத்து ஒவ்வொன்றா சொல்லுவேன். ஏன்னா கேள்வி விட்டு கேட்டால் போதும் இல்லையா, பதிலும் சொல்லுங்க. சில சந்தர்ப்பங்களுக்கு மிஸ் ஆகிடுறது. ஓகே. அதுக்கப்புறம் மந்திரமலை. மந்திரமலை மந்திரகிரி திருப்பார்கடலை கடைந்தது. வாசுகி நாகத்தை கயிறாக கொண்டு மந்திரமலையை மத்தாக கொண்டு கீழே கூர்ம பகவான் தாங்க மேலே கருடன் மேலே உட்கார்ந்து மகாவிஷ்ணு பிடிக்க மந்திரமலையை கடைந்தார்கள். திருப்பார்கடல் கடையறதுக்கு முக்கியமானது மந்திரமலை. முக்கியமாக இந்த மந்திரகிரி மந்திர பர்வதம்ன்றது பீகாரில் பாட்னாலேருந்து ஒரு 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் பகல்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த மந்திரமலை இன்று உள்ளது. ஆச்சா. அப்புறம் முக்கியமானது அஷ்டவசுக்கள் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஏன் அஷ்டவசுன்னு சொன்னோம்? துரோணா தரா அதில் தான் சொல்லிட்டு இருந்தோம். யசோதா எப்படிப்பட்ட கிருஷ்ண அனுபவத்தை அனுபவித்தாள் அப்படின்னு சொல்லும் பொழுது கையும் காலும் நிமிர்த்து கடாரணி பையவாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. நம்ம பெரிய ஆழ்வாருடைய அனுபவம். யசோதை ஒரு பெரிய பாத்திரத்தில் குழந்தைக்கு பொறுக்கும்படியான சூடான தண்ணீரை வச்சு நல்லா பசுமஞ்சள்லாம் தேய்ச்சி குழந்தைய அப்படி அழகாக நீராட்டினாலாம். கையும் காலும் நிமிர்த்த கடாரணீர் பையாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால். மஞ்சள் நல்ல ஆன்டிசெப்டிக் இல்லையா, ஆன்டி பாக்டீரியல். ஸோ அதனால் உடம்பெல்லாம் தேய்ச்சி குழந்தைய குளிப்பாடும், அழகாக குளிப்பாடும். ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட. அப்போ குழந்தையோட நாக்கில் டங் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ண தேவையில்ல. அப்புறம் வாய்க்குள்ளே அப்படி கையை விட்டு அப்படி நாக்கை வழிக்கலாம் அப்படின்னு யசோதை அப்படி இருக்கும்போது இது அம்மா வாய்க்கிட்ட கொண்டு போய் ஏதோ கொடுக்குறாங்க. ஆன்னு வாயை திறக்க. முக்கால்வாசி என்ன கைக்கு வாய்க்கிட்ட போச்சா முளை தான் அதுக்கு நல்லா உட்காந்து சப்பின்ட்டு கிடக்கணும் வயலை. நிஜமாகவே சப்புறதுல அத்தனை சப்பத்து குஞ்சலம். அது ஒரு யசோதையாக இருந்தால் இந்த அனுபவம் புரியும். ஒரு அம்மாவுக்கு தான் அது உணர முடியும். ஒரு அப்பாவால் கூட அது உணர முடியாது. அவ்வளோ அழகா ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட. அது சொப்பு வாய் திறக்கிறதே ஒரு அழகா. அதில் ரொம்ப அழகா பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தில் இந்த கிருஷ்ணன் பால் குடித்த அழக வர்ணிக்கிறார். அத்தனை ஜோர், அதாவது இப்படி கூட பால் குடிக்குமோ அப்படின்னு சொல்லி பிரமிச்சு போகும்படியே அந்த பால் குடிக்கிறது. கையிலே முளை இருக்க வாயிலே முளை இருக்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்றாளா. ஒரு கையால் முளைமுகம் நெருடாதோ
135 பாசுரம் பெரியாழ்வார் திருமொழியில் இருமலை போல் எதிர்ந்த மல்லர் இருவரங்கம் எரி செய்தாய் உன் திருமலிந்து திகழுமாறுவதே கவந்து எனல் கொள்ளேரி. 2 மலைகள் போல வந்த சாணூரன் முஷ்டி கன்றவாளெல்லாம் அச்சத்திலே பயந்து விழும்படியா பண்ணவனே என் மடியில ஏறி உக்காந்துண்டு அழகிய நிரம்பிய உன் மார்பில் ஜோரா ஜம்முன்னு நீ அப்படியே பால் தெளிக்கும்படியா நீ ஜம்முன்னு பால் குடிக்கணும். ஒரு முளையை வாய் மடுத்து அழகா வாயில் ஒரு பக்கம் ஒரு ஸ்தனத்தை வச்சுண்டு இன்னொரு கையால் இன்னொரு ஸ்தனத்தை அப்படி தடவேண்டு பிடிச்சுண்டு குழந்தை பால் சாப்பிட்றவர்கள் இல்லையா. இருமுளையும் முறை முறையாய் ஏங்கி ஏங்கி இருந்து உணாயே. மாற்றி 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 பால் குடிக்கிறது தான் பய. இதை பால் குடிச்சு திருப்தியாக அதுவும் வேணுமா. இதை குடிக்கும்பொழுது அந்த பக்கம் ஸ்தானத்தை தொட்டுக்கணுமா, திருப்பி இந்த பக்கம் குடிக்கும் அந்த ஸ்தானம். அப்போ தான் அதுக்கு குஷியாக. யசோதையோட அனுபவம் இது. என்ன ஆச்சரியம்னா யசோதையனுடைய இந்த அனுபவம் பெரியாழ்வாருக்கு கிடைச்சதுன்னா பெரியாழ்வாருக்கு எப்பேற்பட்ட ஒரு பெண்மைத்தனம் இந்த அனுபவத்தில் கிடைச்சிருக்கும். நிஜமாவே அதி விசேஷம் இது. அதனால இருமுளையும் முறை முறையா ஏங்கி ஏங்கி இருந்து உணாயே. அச்சொடியே மாற்றி மாற்றி பால் கொடுறா பட்டுக்குட்டியே ரிலாக்ஸாக சாப்பிடு அப்படின்னு யசோதை குஞ்சலங்கிட்ட சொல்கிறாளாம். அப்போ அந்த பால்லாம் அப்படி வாயில் ஒட்டின்னு இருக்கும் இல்லையா, அதுக்காக நாக்க வழிக்கலாம். ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. வாய்க்குள்ள எல்லா உலகத்தையும் பார்த்துட்டா. இது பெரியாழ்வார் அனுபவம். குளிப்பாட்டும் பொழுது நாக்கு வழிக்கும் பொழுது இந்த பயலை உலகத்தை காட்டி கொடுத்துட்டான். வாயுள் வையகம் கண்டமடனல்லார் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் பாயச்சீருடை பண்புடை பாலகன் மாயனென்று மகிழ்ந்தனர் மாதரே. யசோதா ஆஹா அப்படின்னாலாம் உடனே எல்லா கோபிகளும் பார்த்தாலும் இதுலடி இது சாதாரண பிள்ளை இல்லை, இது தெய்வம் அப்படின்னு சொல்லி கொண்டாடினார்கள். அப்படின்னு பெரியாழ்வாருக்கு இப்படி அனுபவம். பாகவதம் கர்க சங்கீதையில் யசோதை மடியில் வச்சுதான் பால் குடிச்சு விட்டு கொஞ்சம் அப்போ கொட்டாவி விடுறது. அந்த சமயத்தில் உலகத்தை காட்டுறான். ஸோ மண்ணை தின்னு உலகத்தை காட்டுறதுக்கு முன்னாடியே யசோதைக்கு பால் குடிச்சு முடிச்ச உடனே கொட்டாவி விடும் பொழுது ஒரு தடவை யசோதைக்கு உலகத்தை காட்டு. அப்போதான் என்ன தவம் செய்தனை அப்படின்னு பகுலாஸ்வ ராஜா கேட்க அப்போதான் நாரதர் சொல்றார் துரோணா தரா இவர்களை பற்றி சொல்றார். அஷ்டவசுக்கள்ல ஒருத்தர் அப்படின்னு சொன்னார்னு சொன்னேன். இந்த அஷ்டவசுக்கள் யார் அப்படின்னா நம்ம பகவத்கீதை 10வது அத்தியாயம் சரியா, அதில் பகவான் ரொம்ப அழகா ஆதித்யானாம் அஹம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவிரம் சுமான் மரிச்சீர் மருதாம் அஸ்மி நக்ஷத்ராணாம் அஹம் சசி அப்படியெல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது வேதானாம் சாம வேதோஸ்மி தேவானாம் அஸ்மி வாசவஹ இந்திரியானாம் மனச்சாஸ்மி பூதானாம் அஸ்மி சேதனா ருத்ராணாம் சங்கரச்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷரஸ் ரக்ஷசாம் வசூனாம் பாவகச்சாஸ்மி மேரு சிகரினாம் அகம். நான் ருத்ரர்களுள் சங்கரனாக இருக்கிறேன், யக்ஷர்களுள் நான் குபேரனாக இருக்கிறேன், வசுக்களுள் நான் பாவக அக்னியாக, கிரிகளுள் மலைகளுள் நான் மேருமலையாக இருக்கிறேன். ருத்ராணாம் சங்கரச்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷரக்ஷசாம் வசூனாம் பாவகச்சாஸ்மி மேருஹு சிகரினாம் அஹம் வசுனாம். இதில் பகவான் சொல்றான் வசுக்களுள் நான் அக்னி அப்படின்ற. இந்த வசுவை பற்றி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக காண கிடையாது. முக்கிய பேர் மாறும். மகாபாரதம் ஆதி பர்வத்தில் ஒரு ஸ்லோகம்
காண கிடைக்கிறது. தர்ஹோ த்ருவஸ்ச சோமஸ்ச அஹஸ்சைவ அனிலோ அனலஹ பிரத்யூஷஸ்ச பிரபாஷஸ்ச வசவோ அஷ்டௌ பிரகீர்த்திதாஹ. தரன், த்ருவன், சோமன், அஹஸ், அனிலன், அனலன், பிரத்யூஷன், பிரபாஷன், இவர்கள் 8 பேர். இவாளதான் அஷ்டவசுக்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றார்கள். சரியா? அந்த அஷ்டவசுக்கள் விதவிதமாக சொல்றார். மெயினா 33 முக்கோடி தேவர்கள், 30 முக்கோடி தேவர்கள் சொன்னா 33 தேவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது துவாதச ஆதித்யர்கள் 12, ஏகாதச ருத்ரர்கள் 11, அஷ்டவசுக்கள் 8, அஸ்வினி தேவர்கள் 2. ஸோ 33, 12, 11, 23, 8, 31, 2, 33. 12 ஆதித்யர்கள். இந்த துவாதச ஆதித்ய டிலா அப்படின்னு ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? பிருந்தாவனத்தில் மதன் மோகன் கோவில் பின்னாடி தான் அந்த அந்த குன்றுக்கு பேர் துவாதச ஆதித்ய டிலா அப்படின்னு பெயர். 12 ஆதித்யர்கள். அப்போ கூட கேட்டேன் 12 ஆதித்யர்கள் பெயர்லாம் என்ன, யாருடைய பசங்கள்லாம் கூட கேட்டேன். திருப்பி ரெஃபர் பண்ணி பாருங்க. ஏகாதச ருத்ரர்கள் 11 ருத்ரர்கள், அப்புறம் அஷ்டவசுக்கள். இந்த அஷ்டவசுக்களை நாம் டெய்லியே அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பேர்லாம் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன். இந்த பிருகதாரண்ய உபநிஷத்தில் பிருத்வி வருணா அக்னிவாயு ஆதித்ய ஆகாஷ சந்திரமா நக்ஷத்ராஹ அப்படின்னு சொல்லுவாள். மத்ய புராணத்தில் பூமி சமுத்திர அக்னிவாயு அம்சமான ஆகாஷ சந்திரமா நக்ஷத்ரா அப்படின்னு சொல்லுவாள். மகாபாரத சொல்லும்போது தரா ஆப அக்னி அனில பிரத்யுஷ பிரபாஷ வர்ச்சக துருவக அப்படின்னு சொல்லுவாள். அதாவது அஷ்டவசுக்கள் அப்படின்னா, வசு அப்படின்னா பிரைட் அப்படின்னு அர்த்தம். பிரைட்னஸ், பிரகாசமான அப்படின்னு அர்த்தம். முக்கியமாக நம்ம என்ன சொல்லுவோம், இந்த 5 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பஞ்சபூதங்கள், ஆகாசம், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆகாசம் சப்தம், அடுத்தது காற்று, ஆகாசம் வாயு சப்த ஸ்பர்ஷ, அப்புறம் காற்றுக்கு அப்புறம் சப்த ஸ்பர்ஷ ரூப அக்னி, அதுக்கப்புறம் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச ஜலம், அப்புறம் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த பிருத்வி. ஸோ 5 பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள். ஆகாசம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் பார்க்குறோம்னு சொல்லும்போது வெற்றிடம் தான், அது சப்தம் தான். அதுக்கப்புறம் அதிலிருந்து காற்று, காற்றுக்கு வந்து சப்தமும் உண்டு, தொட முடியும், வானத்தை தொட முடியாது, சப்த ஸ்பர்ஷ. அதுக்கப்புறமா காற்றுக்கு உருவம் கிடையாது, சப்த ஸ்பர்ஷ ரூபம் அக்னி. அதுக்கப்புறமா வந்து ஜலம், சப்த ஸ்பர்ஷ ரூப ரசம். தீயை டேஸ்ட் பண்ண முடியாது, தண்ணியை டேஸ்ட் பண்ணலாம். ஆச்சா, அடுத்தது தண்ணிக்கு வாசனை கிடையாது. அதுக்கடுத்தது என்ன வாசனை? இதுக்கு மண் வாசனை. சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த. ஒளி, ஊறு, உருவம், அப்புறமா ரசம், இந்த ருச்சி, அப்புறம் வாசனை, இதெல்லாம் சேர்ந்தது பிருத்தி. ஸோ இந்த பஞ்சபூதங்களும் பஞ்ச வசுக்கள் ஆச்சா. அடுத்து 3 என்ன? டெய்லி பார்த்துட்டு இருக்கிறது, பகலில் பார்க்குற சூரியன், ராத்திரியில் பார்க்குற சந்திரன், நட்சத்திரங்கள், இவ்வளவுதான். இந்த 8 தான் அஷ்டவசுக்கள்னு சொல்லப்படுகின்றன. தரோ த்ருவஸ்ச சோமஸ்ச அஹஸ்சைவானிலோ அனலஹ பிரத்யூஷஸ்ச பிரபாஷஸ்ச வசவோ அஷ்டௌ பிரகீர்த்திதாஹ. அந்த தரா அப்படின்றது பூமி, ஆபஹ
அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அதில் துருவன் அப்படின்னா நட்சத்திரம், சோமன்னா சந்திரன், ரைட்டா? அப்புறமா வர்ச்சஸ் அஹஸ்டைவ அப்படின்னா அது இருக்கு, கண்டுபிடிங்க. அப்புறமா பிரவாசம் அப்படின்னா ஆகாசம், அனில அப்படின்னா வாயு, அப்புறம்னா அக்னி, அதான் அனலக. பிரத்யூஷ அப்படின்னா சூரியன். சரியா? ஸோ அஷ்டவசுக்கள்னா ஆகாசம், லைன் அரிசில் சொல்கிறோம், ஆகாசம், காற்று, அக்னி, ஜலம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இவர்கள் தான் அஷ்டவசுக்கள். ஸோ 33 முக்கோடி தேவர்களில் நீங்கள் 8 பேரை உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஐ நோ 8 people வெரி வெல் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஆகாசம் தெரியுமோன்னோ, பூமி தெரியும், காற்று தெரியும், அக்னி தெரியும், ஜலம் தெரியும், சூரியன் நன்னா தெரியும், சந்திரன் தெரியும், நட்சத்திரங்கள் தெரியும். ஸோ யூ நோ அஷ்டவசுக்கள். இனிமேல் எனக்கு அஷ்டவசுக்கள் தெரியும், 33 கோடி தேவர்களில் ஒரு 8 பேர் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக தெரியும், அப்படி தைரியமாக அடிச்சே சொல்லலாம். சரியா? அஷ்டவசுக்கள். அதில் ஒருத்தர் தான் துரோணராக இருந்த நந்த கோபர். அவருடைய மனைவி தான் தரா அப்படின்னு பேர். ஓகேவா? அவர்கள் தான் தபஸ் பண்ணி கிருஷ்ணன் குழந்தையாக வேணும் கேட்டார்கள். என்ன தவம் செய்தன்னை. நந்தகோபர் அதே தான் யசோதா. இவர்கள்தான் அஷ்டவசுக்கள். ஸோ இனிலே ஜாலியாக எஸ் ஐ நோ அப்படின்னு ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லலாம். இந்த பார்க்கும்போது கும்பிடு போடலாமா அஷ்டவசுக்களுக்கு? சூப்பரில். இப்படிதான் அஷ்டவசுக்கள். ஸோ யசோதை இப்படிலாம் அழகா நந்தகோபுரம் கிருஷ்ணனை அனுபவித்தார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. யசோதைக்கு எப்பேற்பட்ட விஸ்வரூப தரிசனம் கிடைச்சது அப்படின்றது நேற்று நாம பார்த்தோம். அப்போ ஒரு நாள் என்னாச்சு? பாகவதம் தசமஸ்கந்தம் 8வது அத்தியாயம். ஸ்ரீசுக உவாச கர்கः புரோஹிதோ ராஜன் யதுனாம் சுமஹாதபாः விரஜம் ஜகாமனந்தஸ்ய வசுதேவ பிரச்சோதிதः. வசுன்னு ஞாபகம் வந்து வசுதேவர், அவர் பேரு வசுதேவர், பிரகாசமான தேவன் அர்த்தம். சரி, இந்த அஷ்டவசுக்கள்ல ஒருத்தர் நந்தகோபுரா வந்தார் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அஷ்டவசுக்கள்ல ஒருத்தர் சாபத்தினாலே கிருஷ்ணன் இருந்த காலத்திலேயே ரொம்ப அழகாக இன்னொரு சிரேஷ்டமான கிருஷ்ண பக்தராக வந்தார். யார் அவர்? கண்டுபிடித்து சொல்லுங்கள். சரியா? அந்த அஷ்டவசு யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ வசுன்ற பேர் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். வசுமதி, வசுதேவா, ரைட்டா? அப்போ ஒரு நாள் கர்க மகரிஷி, யாதவர்களுடைய புரோகிதரும் மகா தபஸ்வியுமான கர்க மகரிஷி வசுதேவர் அனுப்பினதுனாலே நந்தகோகுலம் வந்தார். தம் திருஷ்ட்வா பரமப்ரீதः பிரத்யுத்தாய கிருதாஞ்சலிः ஆனர்ச்ச அதோக்ஷதியா பிரணிபாத புரஸ்ஸரம். அவ நந்தகோபர் பார்த்தா ரொம்ப சந்தோஷம், கையை கூப்பிண்டு அழகா அதோக்ஷதியா ஸ்வயம் பகவான் அப்படின்னு சொல்லி பூஜை பண்றாராம். சுபவிஷ்டம் கிருதாதிபியம் கிரா சுண்டதயா முனிம் நந்தயித்வா பிரவீத் பிரம்மன் பூர்ணஸ்ய கரவாமகிம்
அவருக்கு அழகாக கை காலில் நம்ம தண்ணி எல்லாம் கொடுத்து, அப்புறம் அவருக்கு உட்காரத்துக்கு இடம் கொடுத்து, சாப்பிட்றதுக்கு குடிக்க தண்ணி கொடுத்து, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கோ. மகத் விச்சலனம் ரிணாம் கிருஹிணாம் தீனச்சேதசாம் நிஸ்ரேயசாய பகவன் கல்பதே நான்யதா க்வசித். சொல்றார் பகவானே, மகாத்மாக்களுடைய வரவு அப்படின்றது கிரகஸ்தர்களுக்கும் கஷ்டப்படுற மனுஷாளுடைய சேமத்துக்காகத்தான், வேற எதுக்காக. இப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காள் அப்படின்னா அவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு, அடடா அடடா அப்படின்னு சொல்லி அழகா நந்தகோபால் கொண்டாடுறார். இதே நம்ம கோலோக கண்டம் கர்க்க சங்கீதையில் ரொம்ப அழகா 15வது இப்படி தான் வருது. ஏகதா சிஷ்ய சகிதோ கர்காச்சாரியோ மகாமுனி சௌரிநானோதிதः சாக்ஷாதாயயௌ நந்தமந்திரம் நந்தः சம்பூஜ்ய விதிவத் பாத்யாத்யைர்முனிசத்தமம் தத பிரதக்ஷிணீகிருத்ய சாஷ்டாங்கம் பிரணாமः. ஒரு நாள் வசுதேவர் சொல்லி கர்காச்சாரியா நிறைய சிஷ்யர்களோட நந்தகோபருடைய நந்த மந்திரத்துக்கு வந்தாராம். நந்தகோபர் பூஜை எல்லாம் பண்ணி அழகாக ஒரு நமஸ்காரம் பண்ணி சொல்றா, இன்னிலேருந்து என்னோட அத்தியனஹ பிதரோ தேவாஹ சந்துஷ்டா அக்னயச்சனஹ பவித்ரம் மந்திரம் ஜாதம் யுஷ்மச்சரணேரமுனிஹி சரணரேணுபிஹி. என்னுடைய அப்பாக்கள், என்னுடைய மூதாதையர்கள், தேவர்கள் எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சுட்டா. ஏன்னா எங்கள் வீட்டில் உங்கள் திருவடி பட்டுருது, இதை விட வேற என்ன வேணும்? அதனால மத் புத்திரநாம கரணம் குருத்விஜ மகாமுனே புண்ணியை தீர்த்தைச்ச துஷ்பிராப்தம் பவதாகமனம் பிரபோ. அவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு, என் பிள்ளைக்கு பேர் வைங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கு தான் வந்திருக்கார். உடனே கர்க மகர்ஷி சொல்றார், தே புத்திரநாமகரணம் கரிஷ்யாமி ந சம்சயக பூர்வவார்தாம் கதிஷ்யாமி கச்சனந்திரஹஸ்தலம். அப்போ நம்ம கர்காச்சாரியார் நந்தகோபுர சொல்கிறார், நான் வந்து கர்க சம்ஹிதை, அதுக்கப்புறமா நம்ம பாகவதம் ரெண்டும் கலந்து சொல்கிறேன், சரியா? அப்போ உன் மகனுக்கு பேர் வைக்கிறப்ப எனக்கு ஆக்ஷேபமே கிடையாது. ஆனால் ஒரு பழைய விஷயங்கள்லாம் சொல்லணும், தனிமையான இடத்துல போய் அழகாக சொல்கிறேன், யாரும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஐஷன் போகிறாராம். உத்தாப்பிய கர்கோ நந்தேன பாலாபியாம் ச யசோதயா ஏகாந்தே கோவ்ரஜே கத்வா தயோர்நாம சகாரஹ சம்பூஜ்ய கணநாதாதீன் கிரஹான் சம்சோத்ய யத்னதः நந்தம் பிராஹ பிரசன்னாங்கோ கர்காச்சாரியோ மகாமுனி. உடனே வாங்க மாட்டு தொழுதுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு மாட்டு தொழுதை கொண்டு போய் பேர் வைக்கிறான். அழகாக விக்னேஸ்வர பூஜை எல்லாம் பண்ணி ரொம்ப ஆலோசனை பண்ணி ரொம்ப சந்தோஷமாக கர்காச்சாரியா நந்தகோபுரத்தில் பேசினார் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த கர்காச்சாரியார் பேர் வச்ச இடம் இன்றைக்கும் நந்தகோகுலத்தில் இருக்குது. நந்தகோபுர் வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர் அப்படி நடந்தால் வந்துடும். ஒரு சின்ன இடம், ஒரு சின்ன ஒரு மேடு, அவ்வளோதான். ரொம்ப அழகா சொல்கிறார். இந்த முதல்ல வந்து இப்போ திருப்பியும் பாகவத்தில் சொல்கிறார், அப்பா நான் வந்து யாதவர்களுடைய குருன்னு எல்லாருக்கும் தெரியும்.
ஒருவேளை நான் உன் குழந்தைக்கு பேர் வச்சு தெரிஞ்சா கம்சன் வந்து வசுதேவர் பிள்ளையோன்னு கொண்டுடுவான், அதனால் ரகசியமாக வைப்போம் அப்படின்னு சொல்ல ரகசியமாக அழிச்சுட்டு போய் வைக்கிறார். அப்போ கர்க மகரிஷி முதல்ல பலராமனுக்கு பெயர் வைக்கிறார். அயம் ஹீரோஹினி புத்ரோ. இது வந்து பாகவதம் தசமஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். அயம் ஹீரோஹினி புத்ரோ ரமயன் சுஹ்ருதோ குணைஹி ஆக்யாஸ்யதே ராம இதி பலாதிக்யாத் பலம் விது யதுனாம் அப்ருதக் பாவா சங்கர்ஷணம் முஷந்த்யுத. இந்த ரோகிணியோடைய புத்திரன் தனது குணங்களால் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவான். அதனால் சுகிருத்துக்கெல்லாம் சந்தோஷத்துக்குனால ராமன்னு திருநாமம். பலம் மிகுதியாக இருக்கிறதுனால பலன்னு சொல்லுவா. எல்லா ஜனங்க எல்லா எப்போதான் விரோதமாக இருக்கக்கூடிய யாதவர்கள் எல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று சேர்த்து வைப்பார். அதனால சங்கர்ஷணன்னு பெயர். ராமன் பலபத்ரன் சங்கர்ஷணன் அப்படின்னு இவனுக்கு திருநாமம் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றார்கள். இல்லையே கர்ப்பசமேஸ்வரர் யோகமாயின் மூலமா கர்ப்பம் வந்து மாறி நடந்தது. இவர் ரொம்ப விசேஷமானவர், இவருக்கு பலராமன்ற பெயர்லேயே பிரபலமாவார் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இதுதான் பலராம நாம ரகசியம். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நில் கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு. அவரேதான் இவர். அவரேதான் பவிஷ்யதாச்சாரியனாகிய ராமானுஜர். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து தத்தப்பரம் பலபத்ரஸ்திருதீயஸ்து கலௌ கஷ்சித் பவிஷ்யதி. முதலில் ஆதிசேஷன், 2வது லக்ஷ்மணன், 3வது பலராமன், 4வது பவிஷ்யதாச்சாரியனாகிய ராமானுஜன். சரியா? ஸோ இந்த பலராமன் ஜாமன ஃபஸ்ட்டு போவார் புரிய ரத யாத்திரையில். ஓகே ஆச்சா? ஒன்று. இந்த பலராமனுடைய கொடி என்ன சொல்லுங்க பார்க்கலாம், கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 2 விஷயம் கேட்டிருக்கேன் இன்னைக்கு. அஷ்டவசுக்களில் ஒருத்தர் சாபத்தினாலே பூமியிலே கிருஷ்ண பக்தராக பவித்தார் அப்படின்னு. ஓகேவா? அவர் யாரும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் பலராமனுடைய கொடி. இப்போ கிருஷ்ணன்னா கருட கொடி, அப்புறம் அர்ஜுனன்னா குரங்கு கொடி, சிவபெருமான்னா ரிஷபக் கொடி, இப்படிலாம் சொல்கிறோம்ல. முருகன்னா என்ன கொடி? சேவல் கொடி. அப்போ பலராமனுக்கு என்ன கொடி கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो नंदगोप महाराज की जय, जय बोलो यशोदा मैया की जय, जय बोलो रोहिणी माता की जय, जय बोलो बलभद्र भगवान की जय, जय बोलो गर्गाचार्यार की जय. ஸோ யசோதையை அனுபவித்தது, பேர் வச்சது, கர்காச்சாரம் எல்லாம் நடந்தது நந்தகோபர் திருமாளிகை. ஸோ பார்க்கணும் இல்லையா, அனுபவிக்கணும் இல்லையா, பாக்கியம் இல்லையா அது. ராதே கிருஷ்ணா. சீக்கிரம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். ராதே கிருஷ்ணா.